கரும்பு சாகுபடி செய்யும் முன்னோடிய விவசாயிகளே வணக்கம். அண்மை காலத்தில் நிலவும் தட்பவெட்ப சூழ்நிலையால் இந்த கரும்பு பயிரில் இந்த வெள்ளை வேர்ப்புடைய தாக்கம் பரவலாக தென்படுகிறது. இந்த வெள்ளை வேர்ப்புடைய தாக்கமானது குறிப்பாக கட்டை கரும்புகளில் அதிகளவு தாக்கத்தை உண்டாக்கும். எங்கெல்லாம் மழை இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் பற்றாக்குறையால் இருக்கின்றதோ, வறட்சியாக இருக்கின்றதோ, அங்கெல்லாம் இந்த வெள்ளை வேர்ப்புடைய தாக்கம் இருக்கும். இந்த தாக்கப்பட்ட கரும்புகள் எல்லாம் திட்டு திட்டாக ஆரம்பத்தில் மஞ்சள் நிறமாக மாறி பின்பு அந்த புதையோடு திட்டு திட்டாக காய்ந்து அப்படியே இதேமாரி சாய்ந்து இருக்கும். இதுதான் இந்த வெள்ளை வேர்ப்புடைய தாக்கம். விவசாயிகள் இது தண்ணீர் பற்றாக்குறை என்று நினைத்து அப்படியே கட்டுப்பாடு இல்லாமல் இதை பார்க்காமல் விட்டு விடுவார்கள். இதனை உடனே அந்த புதையல் பிடுங்கி பார்த்தோமானால் இந்த வேர்ப்புழுக்களுடைய தாக்கம் இருக்கும். இதனை ஒருங்கிணைந்த முறையில் கட்டுப்படுத்த ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி மாதம் கடைசி வாரத்தில் ஒரு ஏக்கருக்கு மெட்டாரைசியம் ஆனோசெப்லி என்ற இந்த பச்சை பூஞ்சானத்தை ஒரு ஏக்கருக்கு 2 கிலோ என்ற அளவில் 50 கிலோ தொழு உரத்துடன் கலந்து சிறிது தண்ணீர் தெளித்து அந்த வேர் பகுதியில் இட்டு நன்றாக தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். அடுத்தது கோடை மழை பெய்தவுடன் இந்த வண்டுகளை, இந்த மண்ணிலிருந்து பூமியிலிருந்து வெளிவரும் வண்டுகளை கவர்ந்தெழுக்க இந்த விளக்கு பொறியினை மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை அவசியம் நிறுவி அந்த தாய் வண்டுகள் எல்லாம் கவர்ந்து அழிக்க வேண்டும். அடுத்ததாக இந்த தாக்குதல் வந்த பட்சத்தில் அந்த புதையில் இருக்கின்ற அந்த புழுக்கள் எல்லாம் எடுத்து அழித்து விட்டு நன்றாக தண்ணீர் பாய்ச்சும் வசதி இருந்தால் ஒரு அங்குலம் நன்றாக தண்ணீரை பாய்ச்சி நிறுத்தி கட்டினால் கண்டிப்பாக இந்த புழுடைய தாக்கம் குறையும். அப்போ பூச்சிக்கொல்லி என்ற முறையில் இம்டாக்ளோர்பேட் 17.8 SL என்ற பூச்சிக்கொல்லியினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 1/2 மில்லி, அதாவது 10 லிட்டர் தண்ணீருக்கு 5 மில்லி என்ற அளவில் கலந்து நன்றாக அந்த பாதிக்கப்பட்ட அந்த புதைகளில் நன்றாக வேர்ப்பதில் நன்றாக ஊற்ற வேண்டும். சுற்றி ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் அளவுக்கு நன்றாக வேர்கள் நனையுமாறு ஊற்ற வேண்டும். நன்றாக இருக்கின்ற புதைகளுக்கும் ஒரு 5 சதுரடி விட்டதற்கு அந்த புதைகளையும் நன்றாக ஊற்ற வேண்டும். இதன் மூலமாக இந்த வேர்ப்புழுடைய தாக்கத்தை குறைக்கலாம். அடுத்ததாக அதிகமாக பாதித்துள்ள இந்த வேர்ப்புழு பாதித்த சுமார் ஒரு 50% மேல் பாதிப்பு இருந்தால் ஒரு பயிர் சுழற்சியாக அடுத்த பயிராக கரும்பை விட்டுவிட்டு அடுத்ததாக நெல் பயிரை முடித்துவிட்டு திரும்பவும் கரும்பு நடவிற்கு வரலாம். இதன் மூலம் கரும்பிலுடைய இந்த வெள்ளை வேர்ப்புழை கட்டுப்படுத்தி அதிக மகசூல் எடுக்கலாம். நன்றி, வணக்கம்.